Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 4-bit டவுன் கவுண்டர். இந்த செஷன்ல 4-bit டவுன் கவுண்டருடைய பிளாக் டயக்ராம், அதுக்கான டிசைன் கோட், தென் டெஸ்ட் பெஞ்ச், தென் அதுக்கான ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4-bit டவுன் கவுண்டர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலா அப் கவுண்டர்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப் கவுண்டர்னா என்ன? ஜீரோல இருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வரையும் கவுண்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 4-bit அப் கவுண்டரே எடுத்துக்கலாமே. 4-bit அப் கவுண்டர் எவ்வளவு தூரம் கவுண்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 15th வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணும். ஏன்னா 16th அப்படின்னு போறப்ப அது 5-bit ஆயிரும். ஓகேங்களா? ஸோ 4-bit அப் கவுண்டர் வந்து நம்மளால 15th வரைக்கும் தான் கவுண்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு மேல வந்து அது 16th வருது. அப்ப அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? மறுபடியும் அது 0ல இருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது 0ல இருந்து 15th வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? 0ல இருந்து மறுபடியும் 15th வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? 15th வந்தது உடனே 0க்கு போயிடும். ஓகே. சோ அதோட ரிவர்ஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா 4-bit டவுன் கவுண்டர். அதாவது 15th இருந்து 0 வரைக்கும் என்ன ஆயிட்டே இருக்கும்? டிக்ரிமெண்ட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். 0 வந்தோடனே மறுபடியும் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? மறுபடியும் 15th போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அததான் இங்க டயக்ராம்ல காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 15, 14, 13 சொல்லி அப்படியே டிக்ரிமெண்ட் ஆயிட்டு வந்துட்டே இருந்துட்டு 0 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு 0க்கு அப்புறம் அது என்ன ஆயிரும்? மறுபடியும் 15க்கு போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து 4-bit டவுன் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு வந்து நமக்கு 2 இன்புட் தேவைப்படுது, ஒரு அவுட்புட் வரும். ஓகேங்களா? சோ கிளாக், ரீசெட், கவுண்ட். சோ கிளாக்ன்றது வந்து பாசேஜ் ஆஃப் கிளாக் இல்ல லெக்கேஜ் ஆஃப் கிளாக், ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து பாசேஜ் ஆஃப் கிளாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரீசெட். நீங்க வந்து இங்க ஆக்டிவ் லோ ரீசெட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆக்டிவ் ஹை ரீசெட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் லோ ரீசெட். நெக்ஸ்ட் கவுண்ட். இந்த கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 4-bit. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன கொடுப்போம்? 3 down to 0ன்னு சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம கோட் பார்க்கலாம். இங்க பாருங்க, என்னோட இன்புட் என்ன? கிளாக், ரீசெட். ஓகேங்களா? அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட். 4-bitன்றதுனால நான் 3 down to 0ன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப். என்னோட இன்புட் டேட்டா டைப் வந்து ஒயர்னு சொல்லி கொடுக்கணும். டிஃபால்ட்டாவே ஒயர் இருக்கிறதுனால நான் எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட். அதோட டேட்டா டைப் வந்து நான் ரெட்ஜ்னு சொல்லி ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்வேஸ் பிளாக் உள்ள அந்த கவுண்ட் யூஸ் பண்றதுனால நான் வந்து இங்க ரெட்ஜ்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் பிளாக். ஆல்வேஸ் பிளாக் உள்ள இந்த அட்டு போட்டு அது பக்கத்துல ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன்னா இந்த பேர் என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா சென்சிட்டிவிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் உடைய வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆச்சுனோ 0 to 1 இல்ல 1 to 0 ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்சஸ் ஆச்சுன்னா அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? சோ ஒரு தடவை பாசேஜ் ஆஃப் கிளாக் வரப்ப என்ன ஆகும்? இந்த பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. சோ உள்ள வரீங்க, ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக் இருக்குது, பாசேஜ் ஆஃப் கிளாக்ல உள்ள வரீங்க. இப்ப ரீசெட் பாக்குறீங்க. இப்ப நம்ம வந்து ரீசெட்டுக்கு 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? 0 வந்து நாட் ஆகும். நாட் ஆனா 1. சோ இஃப் கண்டிஷன் என்ன ஆகும்? ட்ரூ ஆகும். ட்ரூ ஆனா நமக்கு என்ன ஆகும்? கவுண்டோட வேல்யூ 0ன்னு சொல்லி அசைன் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் நீங்க ரீசெட் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? எல்ஸ் போர்ஷன் போகும். எல்ஸ் போர்ஷன் போயிட்டு கவுண்ட் -1ன்றது என்னது? கவுண்டோட இனிஷியல் வேல்யூ என்ன? 0. ஓகேங்களா? 0 -1 பண்ண நமக்கு என்ன வரும்? -1. ஓகேங்களா? ஆனா இந்த ரெட்ஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அன்சைன்டு, அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்கும். அப்ப அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அந்த ரெட்ஜ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா உள்ள நடக்கக்கூடியது. ஓகேங்களா? இன்பில்டா உள்ள இருக்கும். ஒரு -1 அப்படின்னு ஒரு வேல்யூ வருதுன்னா அந்த ரெட்ஜ்ன்றது என்ன பண்ணும்? அந்த டேட்டா டைப் என்ன பண்ணும்னா -1 வந்து 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். ஓகேங்களா? -1 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா Fன்னு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வரும். அதாவது என்னது 15 அப்படின்னு வரும். அதுதான் வந்து இந்த கவுண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? F அதுலனா டெசிமல்ல 15 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? அடுத்த பாசேஜ் ஆஃப் கிளாக் வருது. ரீசெட்னு பாக்குறீங்க. இல்ல உள்ள வரீங்க. கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்குது? -1. கரெக்ட்டுங்களா? நான் இப்ப வந்து அந்த ஒரிஜினல் வேல்யூலயே பேசுறேன். -1 -1 -1 -2 -2 உடைய 2's காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டெசிமல்ல 14. ஓகேங்களா? அதுதான் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த கவுண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அடுத்த பாசேஜ் ஆஃப் கிளாக் கவுண்ட் எல்ஸ் போர்ஷன் வரும். எல்ஸ் போர்ஷன்ல நமக்கு என்ன ஆகும்? கவுண்டோட வேல்யூ என்ன? -2 -2 -1 -3. -3 உடைய டெசிமல் வேல்யூ என்ன? 2's காம்ப்ளிமெண்ட் எடுங்க. 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 13th அப்படின்னு வரும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து டவுன் கவுண்டர். இந்த மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நீங்க நினைப்பீங்க எப்படிடா வந்து இனிஷியலாவே அந்த எஃப் எடுக்குது? இனிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா 15th கவுண்டரோட ஃபர்ஸ்ட் வேல்யூ 15th தானே, இது எப்படிடா எடுக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா
இது இன்டர்னலா உள்ள இந்த ரெட்ஜ்ன்றது வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணும். அதனால இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த -1 என்ன பண்ணிரும் நமக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து அத வந்து இன்டர்னலா Fன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் ஹோல்ட் பண்றதுனால 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்குது. ஓகே. இதுதான் 4 பிட் டவுன் கவுண்டருக்கான டிசைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான டெஸ்ட் பெஞ்ச். நம்ம வந்து டிசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட்ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா, அத என்ன பண்ணுவீங்க? ரெட்ஜ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். அங்க அவுட்புட்ன்னு டிக்ளேர் பண்ணிக்கிற சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே இங்க ஒயர்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்? டியூடியை இன்ஸ்டன்ஷியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒண்ணு கனெக்ஷன் பை நேம் இல்லைன்னா வந்து ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன் சொல்லி 2 மெத்தட் இருக்குது. நான் வந்து இங்க ஆர்டர் ஆஃப் கனெக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிளாக் ஜெனரேஷன். எனக்கு கிளாக் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டைம் பீரியட் வந்து என்னோட 10 நேனோ செகண்ட்ஸ். ஓகே. ஸோ என்னோட டியூட்டி சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா 50% வச்சிருக்கேன். அப்ப ஆன் பீரியட் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 5 நேனோ செகண்ட்ஸ். ஆஃப் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 5 நேனோ செகண்ட்ஸ் வரும். ஸோ அததான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. நீங்க ஆல்வேஸ் பிளாக் வச்சு கிளாக் ஜென்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இனிஷியல் பிளாக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உள்ள வந்து ஃபார்வர் லூப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் டீப் ஃபிளிப் ஃப்ளாப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ரெஃபரன்ஸா வச்சு நீங்க வந்து கிளாக்கை ஜென்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா கிளாக் 0ன்னு கொடுத்துருக்கேன். ரீசெட் வந்து 0 கொடுத்துட்டேன். அதாவது நம்ம சர்க்யூட் என்னது ஆக்டிவ் லோ ரீசெட். ஸோ ஆக்டிவ் லோ ரீசெட்ன்றப்ப 0 கொடுத்தா என்ன ஆயிரும் நமக்கு கவுண்ட் வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ரீசெட் 0 நாட் பண்ணும். இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். கவுண்ட் வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது பாசேஜ் ஆஃப் கிளாக் நடக்கிறப்ப இது நடக்கும். ஓகேங்களா? நான் இங்க எக்ஸ்பிளிசிட்டா நான் வந்து இங்க வந்து கிளாக்ல என்னன்றத காட்டல. பாசேஜ் ஆஃப் கிளாக் வந்துருச்சா இல்லையான்னு காட்டல. பட் நீங்க வேவ் ஃபார்ம் நீங்க வந்து ஓபன் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு அது புரியும். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நான் ரீசெட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் சும்மா 17 50 15 எல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த நேனோ செகண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நான் ரஃபா போட்டுக்கிட்டது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னு நீங்க எவ்வளவு நேனோ செகண்ட்ஸ் வேணா போட்டுக்கலாம். 20 இல்ல 5 எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். நான் ஒரு 17 டிலேக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இதுதான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இங்க வந்து நான் ரீசெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன். ரீசெட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இப்ப இங்க வரீங்க. பாசேஜ் ஆஃப் கிளாக்னு பாக்குறீங்க. பாசேஜ் ஆஃப் கிளாக் வந்ததுக்கு அப்புறம் உள்ள வரீங்க. ரீசெட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரிலீஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்ப எல்ஸ் போர்ஷன் போகும். எல்ஸ் போர்ஷன்ல இனிஷியலா கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0ன்னு இருக்குமா? 0 -1 -1. ஸோ -1 வந்து ரெட்ஜ்ல ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இது பாசிட்டிவ் நம்பர்ஸை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணும். நெகட்டிவ் நம்பர்ஸை ஹோல்ட் பண்ணாது. அப்ப அது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இன்டர்னலா அந்த -1 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தா -1க்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா F. அதாவது ஹெக்ஸாடெசிமல்ல F டெசிமல்ல அதோட வேல்யூ என்ன 15. ஓகேங்களா? சோ அந்த வேல்யூ தான் நமக்கு வரும். அததான் வந்து என்ன பண்ணிருக்கோம் கவுண்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன வரும் 15. அடுத்த பாசேஜ் ஆஃப் கிளாக் உள்ள வரீங்க. ரீசெட் ஆன் பாக்குறீங்க. கிடையாது. சோ எல்ஸ் போர்ஷன் போகுது. சோ கவுண்டோட வேல்யூ என்ன 15. 15 -1 14. இப்படியே நீங்க பேசலாம். டெசிமல்லயும் பேசலாம். அப்படி இல்லைன்னா இனிஷியலா கவுண்டோட வேல்யூ என்னச்சு -1 -1 -1 -2. -2 வந்து நம்ம உள்ள ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் ஹோல்ட் பண்ணும். சோ அது என்ன பண்ணும் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும். சோ -2 ஓட 2's காம்ப்ளிமெண்ட் என்ன வரும் பாத்தீங்கன்னா 14 டெசிமல்ல. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை என்ன பண்ணிக்கும் 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணிட்டே வரும். அப்ப நமக்கு என்ன வேல்யூஸ் வரும் 15 14 13 சொல்லி நமக்கு என்ன ஆயிட்டே இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த 15ல இருந்து அப்படியே டெசிமல் 15ல இருந்து டிக்ரிமெண்ட் ஆயிட்டே நமக்கு 0 வரைக்கும் வரும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க. இனிஷியலா நம்ம என்ன பண்ணோம் 0 கொடுத்தோம். ரீசெட்டுக்கு கவுண்ட் வந்து 0ன்னு வந்துருச்சு. அடுத்தது ரீசெட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக்ல என்ன ஆயிட்டே இருக்கும் கவுண்ட் வந்து 0 -1 வந்துட்டே இருக்குமா? அப்ப 0 -1னா நமக்கு என்ன வந்து -1 அந்த 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன வரும்னு சொன்னேன் 15. அடுத்தது என்ன வந்திருக்கும் மறுபடியும் அடுத்த பாசேஜ் ஆஃப் கிளாக்கு உள்ள போயிருக்கும். அப்ப நமக்கு என்ன இருக்கும் ரீசெட்டான்னு பாக்குது. ரீசெட் கிடையாது. எல்ஸ் போர்ஷன் போகும். எல்ஸ் போர்ஷன்ல கவுண்டோட வேல்யூ என்ன -1 -1 -1 -2 -2 ஓட டெசிமல் என்ன 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தா டெசிமல் என்ன வரும் 14. இந்த மாதிரி என்ன ஆயிட்டே இருக்கும் ஒரு தடவையும் உள்ள ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக்குக்கும் உள்ள போயிட்டு இந்த மாதிரி டிக்ரிமெண்ட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கா. அடுத்தது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன் நான் ரீசெட் 0ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப ரீசெட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் கவுண்ட் என்ன ஆயிரும் நமக்கு 0 ஆயிருமா? இங்க பாருங்க. ரீசெட் வந்து 0ன்னு கொடுத்தா கவுண்ட் என்ன ஆயிரணும் 0 ஆயிரணுமா? இங்க பாருங்க. ரீசெட் 0 கவுண்ட் 0. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன் ஒரு 15 நேனோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ரீசெட் வந்து நான் 1ன்னு சொல்லிட்டேன். அதாவது ரீசெட்டை ரிலீஸ் பண்ணிட்டேன். வெளியே எடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம் எல்ஸ் போர்ஷன் போகும் கோடுல
இப்ப ரீசெட் கிடையாது, எல்ஸ் போர்ஷன் போகும். கவுண்டோட வேல்யூ என்னவா இருக்குதுங்க, ஜீரோன்னு இருக்குமா, 0 -1 -1 டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்துதான் இது உள்ள இன்டர்னலா ஸ்டோர் பண்ணும். அப்ப உங்களுக்கு என்ன வரும், 15 வரும். இங்க பாருங்க 15. ஓகேங்களா. அப்படியே என்ன ஆகும், ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக்கும் டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன ஆயிரும், 15ல இருந்து 0 வந்துருச்சா, 0க்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிரும், 15க்கு போயிடும். மறுபடியும் என்ன ஆகும், 15 14 சொல்லி டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன ஆயிட்டே இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை பிரிண்ட் பண்ணி பாக்குறதுக்கு நான் இங்க டாலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க நினைக்கலாம் இந்த டாலர் டிஸ்பிளே நீங்க இனிஷியல் பிளாக்லயே போட்டுருக்கலாமே, ஏன் தனியா போட்டிருக்கீங்கன்னா, இனிஷியல் பிளாக்ல டாலர் டிஸ்பிளே போட்டா என்ன ஆகும், ஒரு தடவை தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா எனக்கு ஒரு தடவையும் கவுண்ட் வேல்யூ நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பாசேஜ் ஆஃப் கிளாக்லயும் கவுண்ட் வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக ஒரு கவுண்ட் வேல்யூல எப்பெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ அப்பெல்லாம் கவுண்ட் வேல்யூ நான் பார்க்கணுன்றதுக்காக ஆல்வேஸ் அட் கவுண்ட் போட்டிருக்கேன். ஓகேங்களா. சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ல நம்ம போடுறது எப்பெல்லாம் அந்த சென்சிட்டிவிட்டி லிஸ்ட் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுதோ அப்பெல்லாம் என்ன ஆகும், டிஸ்பிளே ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுக்காக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். இல்ல எனக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இனிஷியல் பிகினுக்குள்ள டாலர் மானிட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் பாக்குறதுக்காக நான் வந்து டாலர் டம்ப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் என் சிமுலேஷன் வந்து 200 நேனோ செகண்ட்ஸ்ல முடியணுன்றதுக்காக டாலர் ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரிசல்ட். ரீசெட் கொடுக்கறப்ப கவுண்ட் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் அது என்ன ஆயிட்டோம், ரீசெட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அப்படியே டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும். ஸோ 15ல இருந்து 0 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் என்ன இருக்கும், 15க்கே போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து 4 பிட் டவுன் கவுண்டா ஒர்க் ஆகும். 8 பிட்ன்றப்ப நமக்கு என்ன ஆகும், மேக்ஸிமம் வேல்யூ 2 பவர் 8 எவ்வளவு வரும், அதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து நமக்கு அப்படியே டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.